ஜேஎன்யூ மாணவர் கண்ணையா ஜாமீனிலே பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பிணையிலே நிபந்தனை பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீதிமன்ற உத்தரவை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், ஜேஎன்யூவை பற்றி அல்லது அந்த மாணவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி என்னவெல்லாம் சொன்னதோ அதை வேறு வார்த்தைகளில் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். பிணை கொடுத்துட்டாங்க, ஆனால் ஜேஎன்யூவுக்குள்ளே ஒரு கிருமி தோன்றி இருக்கிறது. அது பரவிவிடக்கூடாது. பரவுவதற்கு முன்னால் நோய் உயிர் முறி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். இல்லை என்றால் சர்ஜிக்கலாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டும் அல்லது துண்டித்து எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அந்த தீர்ப்பில் வருது. முற்றிலும் பொய்யான ஆதாரங்களை கொண்டு பித்தலாட்டமாக தயாரிக்கப்பட்ட வீடியோவை வைத்துக்கொண்டு ஒரு கைது நடந்திருக்கிறது. அந்த ஆதாரங்கள் எல்லாம் மோசடி என்று தொலைக்காட்சி ஊடகங்களிலே விஷுவலாக நிரூபிக்கப்பட்டு அம்பலமாகி இருக்கிறது. அந்த எவிடன்ஸை கையில் வைத்துக்கொண்டு ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார், இங்கே வைரஸ் வந்து விட்டது என்று. அப்போ பிணை கொடுத்ததற்கு என்ன காரணம்? பிணை கொடுத்ததற்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி அரசு என்ற திருடர்கள் கையங்களவுமாக பிடிபட்டு விட்டார்கள். மாணவர்கள் போராடுகிறார்கள், வேறு வழி இல்லை என்பதால் பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதி பாரதிய ஜனதாவுடைய கருத்தை தான் தன்னுடைய தீர்ப்பிலே மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார், சட்ட விரோதமாக எழுதியிருக்கிறார். ஒரு வழக்கில் விசாரணை முடிவதற்கு முன்னரே தடயங்களை பற்றி, சாட்சிகளை பற்றி, நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கும் விதத்தில் நரித்தனமாக அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. தேச துரோக குற்றச்சாட்டை பற்றி எல்லா பேச்சாளர்களும் பேசினார்கள். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஐபிசியில் இந்தியன் பீனல் கோடில் 124A என்ற ஒரு சட்டப்பிரிவு, அது சட்டபூர்வமாக அமைந்த அரசை தூக்கி எறிவதற்கு இவர்கள் முயன்றார்கள் அப்படின்றது தான். அதை வழக்கில் ராஜ துரோகம், தேச துரோகம் என்று சொல்வது. இந்த சட்டப்பிரிவு 1857 முதல் சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்காரனால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு. அந்த சட்டப்பிரிவை இந்த அரசாங்கம் இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணையாகுமாருக்கு எதிராக அந்த சட்டப்பிரிவு தான் போடப்பட்டது, தேச துரோக வழக்கு. இங்கே சில மாதங்களுக்கு முன்னால் மாகாயக தோழர் கோவன் மீதும் அந்த 124A என்ற செடிஷன் தேச துரோக குற்றம் தான் போடப்பட்டது. அதை பற்றி தமிழ்நாடு முழுவதும் விவாதங்கள் நடந்தன, உங்களுக்கு தெரியும். ஏன்னா சாராய கடையை மூடுனாக்கா அதுக்கு தேச துரோக வழக்கா, அப்போ சாராய கடை தான் தேசமா என்று பலர் விவாதித்தார்கள். இதற்கு இந்த சட்டப்பிரிவு எப்படி பொருந்தும் என்று நாடே கேள்வி கேட்டது. சர்வதேச அளவிலே கண்டனங்கள் வந்தது. மிக முக்கியமாக ஜேஎன்யூ மாணவர்கள் அவருடைய விடுதலைக்காக போராடினார்கள். இப்போ கண்ணையாகுமார் கைது, அவர் கோவன் 16 நாளில் வெளியே வந்தார், கண்ணையாகுமார் 19 நாளில் வெளியே வந்தார். சாராயத்துக்கும் தேச துரோகம், இப்படி தேசத்தை காஷ்மீருக்காக அப்சல் குருவுக்காக குரல் கொடுத்தாலும் தேச துரோகம், சாராயத்துக்கும் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்தவரையில். சாராயத்தை விட, சாராய போதையை விட கொடியது இந்த தேச வெறி போதை. தேச வெறி போதை ஊட்டப்பட்டதனால்தான் ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கில் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் சிங்கள வெறியினால். காஷ்மீரில் தேச வெறி ஊட்டப்பட்டதனால்தான் காஷ்மீர் மக்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை நடக்கிறது. இந்து வெறியும் தேச வெறியும் சேர்த்து ஊட்டப்பட்டதனால்தான் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால் இந்த தேச வெறி என்பது ஏதோ ஒரு தனி விஷயம் என்று பார்க்க வேண்டாம். குடிகாரனாவது அவனுக்கு தான் கேடு. தேச வெறி என்ற போதை ஏறினால் அது மற்றவர்களுக்கு கேடு. குடிகாரன் குடிச்சா அவன் தான் சாவான் அதிகபட்சமாக. இந்த தேச வெறி போதை ஏற்பட்டால் அது மற்றவர்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணையாவை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வைத்து அடிக்கிறார்கள் வழக்குரைஞர்கள். தொலைக்காட்சியிலலாம் வருது. தேச துரோகின்னு கத்துறான், அவனை உயிரோடு விட மாட்டேன்றான், அவன் மேலே பெட்ரோல் பம்ப் போடுவேன்றான், ஜெயிலில் வெட்டி கொல்லுவேன்றான். கண்ணையாகுமார் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? ஒரு 100-200 வக்கீல்கள் கூடி அது தொலைக்காட்சியில் வருது, எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. என்ன வெறித்தனம்! அவன் யார் என்று தெரியுமா? ஒரு 3000 ரூபாய் வேலை செய்கின்ற
ஒரு ஏழை தாயுடைய மகன் பீகாரில். அவங்க அப்பா வந்து ஒரு பேராலிட்டிக் அட்டாக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த சிபிஐ வலது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மாணவன். அவன் மேலே எப்படி அவ்வளோ கொலை வெறி வருது உனக்கு? அப்படி தாக்கலாம், ஒரு அப்பாவி 100-200 பேர் சேர்ந்து கொண்டு தாக்கலாம் என்ற வெறி எப்படி வருகிறது? அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவி தூக்கில் போடப்பட்டதை கண்டித்தால் உடனே அவர்களை என்ன வேணா செய்யலாம் என்ற வெறி எப்படி வருகிறது? ஈழத்தில் இப்படி லட்சக்கணக்கான தமிழர்களை கொலை செய்த போது அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கலாம், ஆதரிக்கலாம், கொண்டாடலாம் என்ற வெறி சிங்களனுக்கு எப்படி வந்தது? எப்படி அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது? அப்படிதான் இந்த இந்து தேசிய வெறி இங்கே உருவாக்கப்படுகிறது. காஷ்மீர் மக்களுடைய உரிமையை கோரினால் உனக்கு என்ன பிரச்சனை? ராஜு பேசும்போது சொன்னார், அப்சல் குரு என்பவரை தூக்கிலிட்டது நாடாளுமன்ற தாக்குதலில் அவர் எஞ்சி இருந்த ஒரே ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டவர். அதை பற்றி விரிவான கட்டுரைகள்லாம் வந்திருக்கு, நீங்கள் படிக்கலாம். எந்த தேச வெறியால் கண்ணையா தாக்கப்படுகிறாரோ, எந்த தேச வெறியால் ஈழ தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்களோ அந்த தேச வெறிக்கு அப்சல் குரு பலி கொடுக்கப்பட்டார். அதை கேள்வி கேட்டால் என்ன தப்பு? காஷ்மீரின் வரலாற்றை பற்றி ஒரு தோழர் வாலாசா அவர்கள் வந்து விளக்கினார். காஷ்மீரை சேர்த்து கொண்டது பற்றி இங்கே இளைஞர்கள் மாணவர்கள் கொஞ்சம் வரலாறு படிக்க வேண்டும். இந்தியா என்பது என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து தான் இருக்குது. அதுக்கு முன்னால் அசோகர் ஆண்டார், மௌரியர் ஆண்டார், விஜயநகர பேரரசு இருந்தது, சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள், நாயக்கர்கள் இருந்தார்கள், அப்புறம் மராத்தியர்கள் வந்தார்கள், பாளையக்காரர்கள் வந்தார்கள், பல பேர் ஆற்காட்டு நவாப் வந்தான், முகலாயர்கள் வந்தார்கள். இப்படி யார் யாரோ எந்தெந்த பகுதியையோ ஆண்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் போன பிறகு உருவாக்கப்பட்டது இந்த இந்தியா. அந்த இந்தியாவிலே கட்டாயமாக சேர்த்து கொள்ளப்பட்ட பிரதேசங்கள் பல. காஷ்மீர் எப்படி இணைக்கப்பட்டதுன்னு வாலாஜா வல்லவன் சொன்னார். மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்குது. 1947 ஆகஸ்ட் 15 அது இந்தியாவிலே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அவங்க தனியாக ஒரு அரசியல் சட்டமே எழுதிட்டாங்க இந்தியா அரசியல் சட்டம் எழுதுவதற்கு முன்னால். அது உங்களுக்கு தெரியுமா? 1948க்கு பின்னாலே மிரட்டி சேர்த்து கொள்ளப்பட்டது அந்த மாநிலம். இன்னைக்கு அங்கே தனிநாடுக்கு போராட்டம் நடக்கிறது. வடகிழக்கிந்திய மாநிலங்கள் காஷ்மீர் எல்லாம் நிர்பந்தமாக இணைக்கப்பட்டவை. உண்டா இல்லையா? விவாதம் நடத்து. ஜம்மு காஷ்மீர் இருக்குன்னு நீ படம் போட்டுக்கலாம். உலகத்தில் எந்த நாடாவது இந்தியா மேப்பை ஒத்துக்குதா? தெரியுமா? காட்ட முடியுமா? இந்தியாவை தவிர காஷ்மீரை இந்தியாவின் பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை காட்டு. அமெரிக்காவா, ரஷ்யாவா, யாருடைய நட்பு நாடு? காட்டு பார்ப்போம். ஏன் இல்லை? அது டிஸ்பியூட்டட் ஏரியா. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியும் இந்தியா பிடித்து வைத்தும் பகுதியும் அது டிஸ்பியூட்டட் ஏரியா. ஆனால் அது வந்து சேது ஹிமாச்சலம், ராமேஸ்வரத்திலிருந்து இமயமலை வரை அது அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க சமஸ்கிருதத்தில். அப்புறம் எங்கள் பாரதியார் பாடியிருக்கிறாரு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையேன்னு. அப்போ காஷ்மீர் நம்மளுக்கு தானே. பாகிஸ்தானில் எவனாவது ஒரு கவிஞன் கொல்லிமலை எங்கள் மலையேன்னு பாடியிருந்தா எழுதி கொடுத்துடலாமா? நீ பாட்டு பாடினா உடனே அதை கொடுத்துட்றதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ உலகம் பூரா எங்களுதுன்னு சொல்லிக்கலாமா? என்ன அயோக்கியத்தனம் இது! இந்த அயோக்கியத்தனத்தை கேள்விக்குள்ளாக்கினால் நீ யோக்கியமாக ஒரு விவாதத்துக்கு வர வேண்டியதானே? எப்படி என்று நிரூபி. காஷ்மீர் முதல்வருக்கு பேர் முதல்வர் கிடையாது, பிரதமர். காஷ்மீருக்கு தனியாக ஒரு கொடி இருக்குது, அவர்களுக்கு தேசிய கீதமும் இருக்குது. இயற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களிலும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சட்டத்தில் எல்லாம் வருது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்பட என்று சட்டத்தில் இருக்காது. ஏன் அப்படி இருக்கிறது? அதற்கு என்ன பதில்? இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த நாட்டை சேர்த்து கொண்டு விட்டு அந்த உண்மையை பேசினால் அதற்கு தேச துரோக வழக்கு. அதனால் இவர்கள் சேர்த்து கொண்டால் சேர்த்து கொள்வார்கள், போக சொன்னால் போகணும். அதை எல்லாரும் ஒத்துக்கணும்னா என்ன ஆடு மாடா? நம்ம கச்சத்தீவு இந்தியாவில் தானங்க இருந்தது. கச்சத்தீவை கொடுத்துட்டேன், அதை கேட்கக்கூடாதுன்றான். இப்போ இந்தியா இல்லை. அது சிக்கிம்னு ஒரு நாடு இருந்தது, அதை சேர்த்துக்கிட்டேன், இப்போ இந்தியான்றான். அப்போ என்ன, எத்தனாம் தேதியிலிருந்து இந்தியா? இதை யாரும் கேள்விக்குள்ளாக்க முடியாது என்பதை எப்படி ஒத்துக்கொள்வது? இப்போ ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் ராமநாதபுரத்தில் பாதியை அதானிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் அவர் சோலார் பேனல் போட்டுருக்கிற இடத்துல நுழைய முடியுமா? அதானி யார்? ஒரு குஜராத்தி பனியா. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அதானிக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை மாதிரி ஏகப்பட்ட டீ எஸ்டேட்டு டாட்டாவுக்கு இருக்குது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருக்குது.
எங்கே தமிழகத்தின் மலைத்தொடர்களில் இருக்கிற அந்த டீ எஸ்டேட்டுகளுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சு பாருங்கள். அல்லது இடுக்கியில் இருக்கக்கூடிய டாட்டாவுக்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் சொந்தமான எஸ்டேட்டுக்குள்ள நுழைங்க. எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் காஷ்மீர். காஷ்மீரில் என்ன பண்ண போகிறீங்க? சிட்டியில் ஒரு அரை ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியுமா? ஒரு 200 சதுரடி நிலம் வாங்க முடியுமா? இங்கே வாங்க முடியாது. எங்கள் காஷ்மீர் என்ன? உனக்கு என்ன அங்கே இருக்குது? காஷ்மீர் காஷ்மீர் என்று இவர்கள் துடிப்பதற்கு காரணம், அதை பட்டா போட்டு இந்த முதலாளிகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். சுற்றுலாத்தலமாக கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பு பெரும் முதலாளிகளுக்கு இருக்குது. அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் தான் மோடி கம்பெனி. எப்படியாவது காஷ்மீரை வளைச்சு கொடுக்கணும். நீங்கள் சன் டிவியில் மத்தியான நேரத்தில் வருது இல்லையா, அது மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரம் தான் இந்த அரசாங்கமே. அதுதான் அதை எப்படி பிடித்து கொடுப்பது. அதான் இன்றைக்கி இங்கே பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஓ பன்னீர்செல்வம் ஃபேமிலியும் அதில் சம்மந்தப்பட்டிருக்குதான். புரோக்கர் வேலையில் ராமநாதபுரம் நிலங்களை பிடித்து அதானிக்கு கொடுப்பதில்லை. அப்படி தேசம் என்ற பெயரில் பொய்யாக ஒரு வெறியூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நம்ம ஜேஎன்யூ மாணவர் ஆனந்த் சொன்னதை போல பாகிஸ்தான் வாழ்கன்லாம் அங்கே எந்த கோஷமும் எழுப்பலை யாரும். அங்கே எழுப்பிய கோஷங்கள் என்பதை இவர்கள் ஒட்ட வைத்தவை. அது ஹெட்லைன்ஸ் டுடே என்ற ஒரு தொலைக்காட்சி சேனல், இந்தியா டுடேனுடைய சேனல், அவங்க இந்த வீடியோ வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே தெளிவாக அந்த வீடியோவை போட்டு இது எப்படி ஒட்டியிருக்கிறாங்க, இதில் ஆடியோ ட்ராக், அதில் ஒலி வந்து எப்படி ஒட்டப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை 3வது 4வது நாள்லேயே அம்பலமாக்கிட்டாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் நடக்காத ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிரச்சாரம் செய்துதான் இந்த வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ஜேஎன்யூவில் 9ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, அதனால்தான் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்று நாம் யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு செட்டப். இது முதல் முறை அல்ல. மோடி ஆட்சிக்கு வந்ததிலேருந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள். மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அந்த பிரச்சனையை கிளப்புனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரியவரை வந்து வெட்டி கொன்றார்கள். என்னன்னாக்கா அவர் ஃப்ரிட்ஜில் பசுமாட்டுக்கறி வச்சுருந்தாருன்னாங்க. கடைசியில் போலீஸ் ஆய்வுகளுக்கு பிறகு தெரிய வந்திருப்பது அது மட்டன். அப்போ மாட்டுக்கறி என்று பிரச்சாரம் செய்து அது நடத்தப்பட்டது. அப்புறம் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு மதம் மாற்றுகிறார்கள். அதுக்கு பேர் லவ் ஜிஹாத். ஜிஹாத்னா ஆயுதம் ஏந்தி போராட்டம். இது ஆயுதம் ஏந்தாமல் இந்து பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான சீட்டுகளையும் வென்றார்கள். இப்போ வெளியே வந்திருக்கிறது என்ன? வெளியே வந்திருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய நத்தம் காலனியில் இளவரசன் திவ்யா விஷயம் போல, கோகுல்ராஜ் விஷயம் போல, அந்த பெண்கள் வந்து எங்களை கட்டாயப்படுத்தியெல்லாம் நாங்கள் கொண்டு போல, நாங்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம், அப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு எங்களிடம் எழுதி வாங்கினார்கள் என்று அந்த பெண்கள், இந்து பெண்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். குலைல் என்ற இணையதளம், வீடியோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஆர்எஸ்எஸ் காரன்லாம் பார்த்து எப்படிங்க இந்த சாதனையை செஞ்சீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நாங்கள் செட்டப் பண்ணோம், இந்த மாதிரி லவ் ஜிஹாத் என்ற கருத்தை எப்படி உருவாக்கி பரப்பினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் வீடியோ ஆதாரம் வெளிவந்திருக்கிறது. அப்போ அதுவும் பொய். தாத்ரியில் மாட்டுக்கறி தின்றார்கள் என்பதும் பொய். மாலைகானில் குண்டு வைத்தார்கள், முஸ்லீம்கள் அங்கே குண்டு வைத்தார்கள், இங்கே குண்டு வைத்தார்கள், பிடிபட்டிருக்கிறார்கள். குண்டு வைத்தவர்கள்லாம் இந்து மதவெறியர்கள், அது பொய். இப்போ ராஜு பேசினாரே, பாபர் மசூதி இங்கே தான் ராமன் பிறந்தார், அது பச்சை பொய். 1947க்கு பின்னால் நள்ளிரவு நேரத்தில் பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலையை கொண்டு போய் வைத்து திடீரென்று ராமன் அங்கே தானாக தோன்றிவிட்டார் என்று உருவாக்கப்பட்ட ஒரு பொய். ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான். ஒவ்வொரு இடத்திலையும் இப்படி பொய்களை கடைபிடித்து அதன் மூலம்தான் இந்த கலவரங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே புனையப்படுகின்றன. உன்னுடைய பொய்களுக்கு, பித்தலாட்டங்களுக்கு இணங்க மறுக்கிறார்கள் என்பதனால் தான் ஜேஎன்யூ மாணவர்கள் மீது இந்த தாக்குதல். இது முதல்ல நடக்கல. முதல் தாக்குதல் எல்லோரும் சொன்னது போல சென்னை ஐஐடியில் தான் நடக்குது, அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தில். ஒரு வகையில் நாம் பெருமை கொள்ளலாம். நாடு முழுதும் மோடி 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 என்று பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருந்த போது மோடிக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரல் பெரியார் போராடிய இந்த மண்ணிலிருந்து வந்தது, அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திலிருந்து வந்தது. அது இயற்கையின் நீதி,
சரியான ஒரு செருப்படி மோடிக்கு கிடைத்தது. என்ன நடந்தது அங்க? உங்களுக்கு தெரியும், சென்னை ஐஐடி என்பது ஒரு பார்ப்பன கோட்டை. 99% பார்ப்பனர்கள் தான் அங்கே ஆசிரியர்கள். மாணவர்களிலும் பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்கள், ஆதிக்க சாதிகள். இந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் பேர். அவர்கள் சில கருத்தரங்களை நடத்தினார்கள், கூட்டங்கள் நடத்தினார்கள், சுவரொட்டி கொட்டினார்கள், துண்டறிக்கைகள் கொடுத்தார்கள். அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான மாணவர் அமைப்புகள் ஏராளமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சராசரி அறிவை பயன்படுத்தி சிந்திப்போம். இவ்வளவு பேர், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 90 பேர் ஒரு கட்சி, 10 பேர் ஒரு கட்சி. அந்த 90 பேர் இந்த 10 பேரை வாதத்திறமையால் முறியடிக்கலாமா இல்லையா? தங்களுடைய கருத்துக்கு இவர்களை இணங்க செய்யலாமா இல்லையா? இல்லை ஒரு 10 பேர் தானே விட்டுட்டு போவான், இவெல்லாம் ஒரு ஆளா என்று அலட்சியப்படுத்தலாமா இல்லையா? ஏன் பயப்படுகிறார்கள்? அதான் கேள்வி. ஏன் அவர்கள் வாதத்துக்கு வர மறுக்கிறார்கள்? ஏன் அடக்குமுறைக்கு செல்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் தரப்பில் நியாயம் இல்லை, பொய் தான் இருக்குது. நீ கீழ்சாதி, மனு தர்மம் சரின்னு அவன் வாதாட முடியுமா? இந்தியா தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அல்ல, எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை இருக்கிறது என்று அவன் வாதாட முடியுமா? மோடி பின்பற்றுகின்ற கொள்கைகள் எல்லாம் மாணவர்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஆதரவான கொள்கை, அப்படி அவன் வாதாட முடியுமா? எந்த நியாயத்தையும் வைத்து அவர்கள் வாதாட முடியாது. அதனால தான் என்ன செய்கிறான், 90 பேர் மெஜாரிட்டி, 90% மெஜாரிட்டி இருக்கிறவன் ஸ்மிருதி இரானிக்கு மொட்டை கடிதாசு எழுதுகிறான். அது கூட கையெழுத்து போட்டு இல்லை. ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் என்று இப்படியெல்லாம் செய்கிறான்னு அவர் கையெழுத்து போட வேண்டியதானே. கையெழுத்து போடக்கூட தைரியம் இல்லாத கோழைகள் இங்கேருந்து மொட்டை கடிதாசு எழுதுகிறான். உடனே அந்த அம்மா இந்த மொட்டை கடிதாசு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஐஐடி நிர்வாகத்துக்கு, அதற்கு பிறகு இவர்கள் மீது நடவடிக்கை. அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன் அது இங்கு செல்லுபடியாகவில்லை? ஐஐடிக்குள்ளே பார்ப்பன ஆதிக்கம் இருந்தாலும் ஐஐடியை சுற்றி இருக்கின்ற தமிழகம் பார்ப்பன எதிர்ப்பில் ஊறிய தமிழகம். அதனால இங்கே அது செல்லுபடியாகவில்லை. தமிழகம் முழுதும் போராட்டம் வந்தது. அந்த போராட்டம் நாடு முழுவதற்கும் பரவியது. உலகம் முழுதும் இது அம்பலமானது. ஏன் அம்பேத்கர் பெரியார் பேரை வைக்கக்கூடாது என்று என்னென்னவோ பல்ட்டி அடித்து பார்த்தாங்க. அம்பேத்கர் வேணா வச்சுக்கிட்ட, இந்த பெரியாரை ஏன் சேர்க்குறாங்க? பெரியாரை விட்டுருங்க, அம்பேத்கரை நாங்களும். இந்த கதையெல்லாம் நடக்காது என்பது அந்த போராட்டத்தின் ஊடாக அவர்கள் அம்பலப்பட்டார்கள். அடுத்து வந்தது ரோஹித் வெமுலாவினுடைய மரணம், கொலை. அதை பற்றி அவர் விளக்கிட்டார். அதில் எது முக்கியமானது? ரோஹித் வெமுலாவினுடைய மரணத்தில் முக்கியமானது அவருடைய கடிதம். அந்த கடிதம் இந்த பார்ப்பன கொடுங்கோன்மையை தோல் உரித்து காட்டுகிறது. எப்படி பிறப்பின் அடிப்படையில் எவ்வளவு அறிவாற்றல் மிக்க இளைஞனாக இருந்தாலும் அவன் இப்படி ஒரு மரணத்தை நோக்கி, அவமானத்தை நோக்கி தள்ளப்படுவான் என்பதை அந்த கடிதம் விளக்குகிறது. செந்தில்குமார் என்ற மாணவன், தமிழ்நாட்டு மாணவன், கோல்டு மெடலிஸ்ட், ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்து கொண்டதை பற்றி சொன்னார்கள். அதை பற்றி ஒரு பேட்டி வந்திருந்தது பத்திரிகையில். அந்த செந்தில்குமாரின் பெற்றோர் பன்னி மேய்ப்பவர்கள், இன்னமும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பன்னி மேய்ப்பவர்கள். ரோஹித் வெமுலாவுடைய மரணத்தை பார்த்து அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு மாணவனுக்கு இப்படி ஒரு கதி நடக்கக்கூடாது, அந்த பல்கலைக்கழகத்தை கொளுத்திருங்கன்றாங்க. அந்த பல்கலைக்கழகத்தையே கொளுத்தி விடுங்கள், அது என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிரான பல்கலைக்கழகம் அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரோஹித் வெமுலாவின் கடிதம் ஒரு வெடிமருந்தை போல வேலை செய்தது. ரோஹித் வெமுலாவுக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? தேச விரோதிகள், சாதி வெறியை தூண்டி சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள். இதுதான் ஐஐடி மாணவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது. ரோஹித் வெமுலாவுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அதுதான். ரோஹித் வெமுலா செய்தது என்ன? அவர் யாக்கூப் மேமோனுக்கு நினைவு நாள் கூட்டம் நடத்தினார். அவரை தூக்கில் போட்டது தவறு என்று. யாக்கூப் மேமனை தூக்கிலிடக்கூடாது என்று தூக்கிலிடப்படுவதற்கு சில நொடிகள் முன்னால் வரையிலே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் போராடி இருக்கிறார்கள். அது சட்டவிரோதமானது, அது அநீதி என்று. யாக்கூப் மேமன் பம்பாயில் நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கான தரவுகளை, அந்த தாக்குதல் தவறு என்று கருதி தன்னுடைய சகோதரனையும் அதில் ஈடுபட்டவர்களையும் அரசிடம் ஒப்படைத்து சரணடைந்த குற்றத்தை, அந்த இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க என்று சரணடைந்த ஒரு நபர், நீ சரணடை, உன்னை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி ஏமாற்றியது இந்திய அரசு. அப்படி தூக்கிலிடப்பட்டவர் தான் யாக்கூப் மேமன். அதை கண்டித்தால் என்ன குற்றம்? யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்தார். அது ரோஹித் வெமுலாவின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டுக்காக
இந்த குற்றச்சாட்டுக்காக தேச விரோதி என்று சித்தரிக்கப்பட்டவர் ரோஹித் வெமுலா. அதனால் இந்த இந்த இப்படிப்பட்ட செட்டப்புகளை, இது நான் சொல்ல வர விஷயம் இதுதான். இந்த குற்ற ஜேஎன்யூவில் அன்னைக்கு கோஷம் போட்டாங்களா? என்ன கோஷம் போட்டாங்க? பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு போட்டாங்களா? இல்லையா? இந்த ஆராய்ச்சியே தேவையில்லை. இது மொத்தமும் புழுகு மூட்டை. இப்போ அவர் சொன்னார்ல, ராமன் இங்கே தான் போனான், ராமர் பாலம் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் அத்தனையும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பொய்யும் புழுகும் பித்தலாட்டமும் மட்டும்தான் அவர்களுடைய ஆதாரம். எனவே அந்த நிகழ்வுகளுக்குள்ளே போய் ஆதாரத்தை நாம் தேடக்கூடாது. அவர்களுக்கு வேற திட்டம் இருக்கிறது, வேற நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு போராடுகிறார். இப்படி அவர் நான் வரும்போது சப்கா சாத் சப்கா விகாஸ், இதுதான் அவர் மோடியுடைய முழக்கம். எல்லோருடனும் எல்லோருக்கும் முன்னேற்றம், முன்னேற்றத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மதம் இதெல்லாம் பற்றியே எதுவுமே தெரியாத மாதிரி வரிசையாக வந்தார். ஸ்வச் பாரத்னார், அப்புறம் யோகாசனம் பண்ணார், அப்புறம் ஸ்டாண்டப் இந்தியான்னார், ஸ்டார்ட் அப் இந்தியான்னார், சிட் டவுன் இந்தியான்னார். ஒரே பஞ்ச் டயலாக வருதே தவிர காரியம் ஒன்றும் நடக்கலை. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை, வெளிநாட்டிலேயே சுற்றிட்டு இருக்கிறாரு. இது நாம் சொல்கிறோம் என்பதல்ல, முதலாளிகளுக்கு என்னடா ஒரு லூசு பயில ஆக்கி விட்டோம் போல இருக்குது. அவனுக்கே வேலை நடக்கலை, பயங்கரமாக போட்டால் எழுதுனாங்க எல்லாம். ஆனால் இப்போ பத்திரிகைகள் என்ன பேசிகிட்டே இருக்காரோ ஒன்றும் மோடி மசான் மாதிரி தான் இருக்குது. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறாருன்னு டாட்டா பிர்லா எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் சண்டே ஆரம்பிக்க மாட்டேங்குது. அப்போ பொருளாதாரம் நகரவில்லை, வேலை வாய்ப்புகள் வரவில்லை, ப்ராமிஸ் பண்ண வாக்களித்த எதுவும் நடைபெறவில்லை. வெறும் பஞ்ச் டயலாக் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கூத்து இருக்குது. அவரு உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சாருன்னா பேச நிறுத்த மாட்டார். 1 மணி நேரம் பேசுவார், 3/4 மணி நேரம் பேசுவார். அவர் பயங்கரமான பேச்சாளர். அந்த பேச்சாளர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்று சொன்னார், என்ன மன்மோகன் சிங் எதுவுமே பேச மாட்டேன்றாரு, மௌனம் மோகன் சிங்காக இருக்கிறாரு அப்படின்னு மன்மோகன் சிங்கை கேலி செய்தார் மோடி. ஆனால் ஏறத்தாழ 2 ஆண்டு ஆக போகுது மோடி எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. பத்திரிகையாளர்களை மட்டும் அவர் பார்க்க மாட்டார். பயங்கரமாக பேசுவார் மோடி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எதிரில் யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அப்படி இடத்துல தான் அவர் பேசுவார். அவர் மட்டும் பேசக்கூடிய இடத்துல அவர் பேசுவார். பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன்றாரு, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, அவங்க உள்ளூர் பிரச்சனையிலேருந்து உலக பிரச்சனையை பற்றி. இவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி நம்ம நினைக்கிறோமா? நினைப்பதில்லை. ஏன்னா அந்த பேனலை பார்த்து அவங்க படிக்கிறாங்க. நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் அதை பார்த்து படிக்கிறாங்க. மோடி செய்கிறது அதே வேலை தான். கண்ணாடியில் இப்படி ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை பார்த்து படிக்கிறாரு. பேப்பர்னால் தெரிஞ்சிடும். இப்போ நான் பேப்பர் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுது, குறிப்பு வச்சுருக்கேன். அதுவும் தெரியாது. அதை ரொம்ப திறமையாக மறைச்சி எப்படி பேசுகிறாரு அவர். இதுதான் மோடியினுடைய யோக்கியதை. இந்த 2 ஆண்டுகளில் யாருக்கும் எதையும் அவர் செய்யவில்லை. அவருடைய அறிவு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ சொன்னாங்க இல்லையா, விநாயகர் விஞ்ஞானிகள் மாநாட்டில் போய் பேசுகிறான். இந்த ஒரு பிரதமர், நாமெல்லாம் அவர் பிரதமர், நீங்கள்லாம் மாணவர்கள், அறிவியலாக ஏதோ படிக்கிறீங்க. விநாயகர் அந்த காலத்தில் இருந்திருக்காருன்னாக்கா, அப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் பேசுகிறார். இந்த மாதிரி மிருகத்தின் தலையும் மனித உடலும் கொண்ட கடவுளர்கள் கிரீஸில் இருக்குது, எகிப்தில் இருக்குது, ரோமில் இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. அப்போ எல்லா நாட்டிலையும் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்போயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன கூத்து? ராமாயணத்தில் புஷ்ப விமானம் இருந்திருக்குது, அப்போயே டெக்னாலஜி இருந்திருக்கு. ஒரு விமானம் பறக்கணும்னா அதுக்கு என்ஜின் வேணும், ப்ரொப்பல்லர் வேணும். அப்போ என்ஜின் இருந்தால் அப்போ தசரதர் என்ன BMW காரில் போனாரா? எதுக்கு குதிரையில் போனார்? அங்கே என்ன ஃபேன் இருந்துச்சா? தசரதருடைய அரண்மனையில் ஏசி இருந்துச்சா? இவர் ஏன் குதிரையில் போகிறாரு, வில்லம் போட போகிற? கேட்க மாட்டான். அறிவு இருந்தால் கேட்பான்ல. அப்போ இதே ஒரு விஞ்ஞானிகள் மாநாட்டில் ஒரு பிரதமர் தைரியமாக பேசுகிறாருன்னா அவருடைய அறிவு எப்படி இருக்கணும்? வெங்கட்ராமன் என்ற ஒரு விஞ்ஞானி, நோபல் பரிசு பகிர்ந்து கொண்டவர், இந்த இயற்பியலுக்கான விஞ்ஞானி, இப்போ இந்த பெங்களூரில் மாநாட்டுக்கு வந்துட்டு, இனிமேல் இந்த நாட்டு பக்கமே வரமாட்டேன், இந்த நாட்டுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை, போங்கடா, பிறப்பால் பார்ப்பனர் தான் இந்த ஆள். இப்படி காட்டு மிராண்டிகள் இதே இப்போ இப்படி எல்லா வகையிலும் தோற்று போய் கோமாளி என்று அசிங்கப்பட்டு இன்றைக்கி ஜேஎன்யூ மாணவர்களுக்கு எப்படி தேசபக்தியை ஊட்டுவது அப்படின்றதுக்காக ஸ்மிருதி இரானி ஒரு அருமையான ஐடியா பண்ணியிருக்காங்க.
207 அடி உயரமா, 207 அடி உயரத்துக்கு ஒரு கம்பம் நட்டு, அது என்ன 207 7 2 9 என்ன கணக்குன்னு தெரியல, கம்பம் நட்டு அதில் கொடியை பறக்க விட்டுருக்காங்க. கொடியை பறக்க விட்டாங்க. எல்லா பல்கலைக்கழகத்திலையும் நீ கொடியை பறக்க விடணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா மத்திய பல்கலைக்கழகங்கள்லையும் தேசிய கொடியை பறக்க விடணும். இது மாணவர்களுக்கு தேசபக்தி ஊட்டுற நடவடிக்கை. இதை விட ஒரு இவங்களுடைய பிரதமர் என்ன பண்ணார், ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுக்கு போனாக்கா அங்கே அணிவகுப்பு மரியாதை எல்லாம் பண்ணுவாங்க. அணிவகுப்பு மரியாதை செய்யும்போது 2 நாட்டினுடைய தேசிய கீதத்தையும் இசைப்பார்கள். அப்போ 2 நாட்டு அதிபர்களும் அட்டென்ஷனில் நிற்கணும். இவர் ரஷ்ய தேசிய கீதம் முடிஞ்சது, இந்திய தேசிய கீதம் போட்டோன்னே எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஏன்னா நம்ம ஊரில் 1ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரியும் தேசிய கீதம் போட்டால் எழுந்து நிற்கணும்னு. தேசிய கீதம் போட்டாக்க இவன் எழுந்து நடந்து போகிறான். அவன் ரஷ்யன் செக்யூரிட்டி கார்டு வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கூட இவர் பிரதமர், இவங்க நம்ம ஏன் தேசிய கொடி ஊரில் பறக்கலைங்கிறான். ஜப்பானில் போய் பிரதமரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, பின்னால் பார்த்தா கொடி தலைகீழ பறக்குது. இவங்க 207 அடி உயரத்தில் கம்பம் ஏற்றி மாணவர்களுக்கு தேசபக்தி ஊட்டுறேன்னா இது என்ன? ஆக இப்படிப்பட்ட அசிங்கப்பட்டு போய் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் என்றெல்லாம், வானத்தை வில்லா வளைப்பேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து எதையும் செய்ய முடியாமல் அதை சமாளிப்பதற்கு, திசை திருப்புவதற்கு தான் இந்த நாடகங்கள் எல்லாம். ஒன்று, இந்த உயர்கல்வி நிறுவனங்களை எல்லாம் பார்ப்பனமயமாக்க வேண்டும், இந்துத்துவமயமாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதே நேரத்தில் நாடும் மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பது நோக்கம். இன்னைக்கு JNU பிரச்சனை விவாதத்தில் இருக்குது. அதுக்கு முன்னால் ரோஹித் வெமுலா பிரச்சனை. அவங்க இந்த RSSனுடைய உத்தி என்னென்னா நெருப்பால் நெருப்பை அணைப்பது. ரோஹித் அதாவது நெருப்பு பற்றி எரியுது, காத்தடிக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே பரவிட்டு வருது, அதை தடுக்கவே முடியாது. ஒரு காட்டுலேயோ கிராமத்துலேயோ தீப்பத்துனா குடிசை வீடு இருக்கும்போது அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய குடிசைகளை கொளுத்தி விட்டுறது. முன்னாலே கொளுத்தி சாம்பலாக்கி விட்டால் சாம்பல் பற்றி எரியாது, அதோடு நின்றும் தீ. அப்படி ரோஹித் வெமுலா பிரச்சனை பற்றி எரிய ஆரம்பித்த உடனே சரி JNUவை கொளுத்தி விடு, அப்போ அதை மறந்துடுவாங்க, இதை பார்த்துக்கலாம். இப்படி ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்று. இப்படி JNUவும் ரோஹித் வெமுலாவும் விவாதிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமான முடிவுகள் மோடி அரசால் எடுக்கப்பட்டிருக்கு. முதல் முடிவு அணு உலையை பற்றி ராஜு பேசினார். ஏகப்பட்ட அணு உலைகள், இது கூடங்குளம் ரஷ்ய கூட்டு அணு உலை, இந்தியா முழுதும் அணு உலை வரப்போகுது. அந்த அணு உலைகள் வராமல் தாமதமாவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அணு உலைகளை விற்பனை செய்யக்கூடிய அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த அணு உலையால் அது வெடித்து ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதுக்காக 5 பைசா நாங்கள் கொடுக்க முடியாது, அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல, நீங்கள் தான் பொறுப்பு என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் அணு உலையை விற்பனை செய்வோம். மன்மோகன் சிங் ஏற்கனவே ஒரு திட்டம் இது மாதிரி இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார். அப்போ இதே பாரதிய ஜனதாக்காரர்கள் தேச துரோகி மன்மோகன் சிங் நாட்டை காட்டி கொடுக்குறாருன்னு பாராளுமன்றத்தில் கோஷம் போட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு மன்மோகன் சிங் என்ன பண்ணார், சரி அதுக்கு அந்த வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் அணு உலை உற்பத்தியாளர்கள் உடன்பட்டால் அப்படி, இல்லைன்னா 3000 கோடி கொடுக்கணும், அப்படி மையமாக ஒரு சட்டத்தை மன்மோகன் சிங் இயற்றினார். இப்போ மோடி என்ன செய்திருக்கிறார், யாருக்கும் சொல்லாமல் அங்கே வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் இந்த ஒப்பந்தத்தில் ரகசியமாக கையெழுத்து போட்டு வந்தார். இப்போ இனி அணு உலைகள் வரிசையாக வரும், டஜன் கணக்கில் வரப்போகுது. அந்த இப்போ போபால் பற்றி சொன்னார் இல்லையா, போபால் விஷவாயு விபத்தில் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இந்திய அரசு பார்த்து கொண்டது. ஆனால் சில இந்தியர்கள் இதற்கு இழப்பீடு கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அப்படிப்பட்ட இந்தியர்களுக்கு பல லட்சம் டாலர் இழப்பீடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு யூனியன் கார்பைடு நிறுவனம் ஆளானது. இப்போ மோடி போட்டிருக்கிற கையெழுத்துப்படி அமெரிக்காவிலேயும் யாரும் கேஸ் போட முடியாது. ஒரு யூனியன் கார்பைடு விபத்து என்பது சின்னது, ஒரு அணு உலை வெடித்தால் தென் தமிழ்நாடு காண போயிடும், அப்படியே எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு பொருளை விற்பனை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், வாஷிங் மிஷின் வாங்குறோம், அதுக்கு கூட ஒரு கேரண்டி பீரியட் இருக்குது. இது நடந்தாக்கா அதை ரீப்ளேஸ் பண்ணணும், பொறுப்பேற்கணும் என்று இருக்கிறது. அணு உலையை விற்றுவிட்டு நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பச்சையான ஒரு தேச துரோக ஒப்பந்தத்தில் மோடி கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அது பேசப்படவில்லை நாடாளுமன்றத்தில். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து தானிய இறக்குமதியை அனுமதிக்க போகிறார்கள்.
உள்நாட்டு விவசாயம் முற்றிலும் அழிவை நோக்கி போக போகுது. அந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். 2018க்கு பிறகு நடக்க போகுது. ரேஷன் கடை உள்ளிட்ட எல்லாமே கேள்விக்குறியாக போகிறது. கல்வியிலே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிப்பது, இது மாணவர்களே மிக முக்கியமானது. இது கல்வியிலே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நேரே வர இருக்கின்றன. இன்றைக்கி நீங்கள் மத்தியான நேர டிவியில் பார்ப்பீங்க, இந்த சன் டிவிலையோ மற்ற தொலைக்காட்சிகள்லையோ ஐரோப்பாவுக்கு படிக்க வாங்க, ரஷ்யாவுக்கு படிக்க வாங்க, எம்பிபிஎஸ் உங்கள் ஊரை விட எங்கள் ஊரில் சீப்பு, அங்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு. அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் யார்? அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் எப்படி பல்கலைக்கழகம், எப்படி கல்லூரின்னா நம்ம எஸ்விஎஸ் கல்லூரி மாதிரி. அதெல்லாம் அந்த எஸ்விஎஸ் கல்லூரி தெரியும் இல்லையா, மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களே, அதுபோல் எதுவும் இல்லாத போண்டா கல்லூரிகள், அப்படிப்பட்ட கல்லூரிகள் இங்கே வரப்போகுது இந்தியாவுக்குள்ள. அந்த கல்லூரிகள் வரும்போது சில நிபந்தனைகளை கேட்கிறார்கள். அது என்ன? இங்கே இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கான சலுகைகள் போன்றவை ரத்து செய்யப்பட வேண்டும். இது அவங்க கேட்குறது. அங்கே இடஒதுக்கீடுலாம் அவங்க கொடுக்க மாட்டான். இங்கே தனியார் சுயநிதி கல்லூரியிலே அதை கடைப்பிடிப்பதில்லை. அப்போ மொத்தமாக இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும். பார்ப்பனர் அல்லாத சூத்திர தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களை கல்வி அறிவில்லாத நிலைக்கு தள்ள வேண்டும் என்ற இந்த பார்ப்பன கும்பலுடைய நோக்கத்துக்கு காட்ஸ் ஒப்பந்தம் பொருந்தி வருகிறது. இதுலேயும் போய் தலையாட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பேசலாம், மேற்கொண்டு பேசலாம், இந்த கல்வி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று ஆப்பிரிக்க நாடுகள் கூட வெளியேற்றிருக்கிறாங்க, ஒத்துக்க மாட்டோன்னு. ஆனால் மோடி ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட நாடகங்கள். நம்ம இதையே நாம் இப்படிப்பட்ட விஷயங்களையே பேசிக்கொண்டு இதை சுற்றி வரும் நிலைக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறார்கள். அதனால் நாட்டுப்பற்று என்பது இது மாதிரி பாரத் மாதாக்கு ஜெய்ங்கிறதுல ஒன்றும் நாட்டுப்பற்று இல்லை. இப்போது எளிமையாக சொல்லுவோம், வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறது, வீட்டின் மீது பற்று வைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு தினம் சுண்ணாம்படிக்கிறது, டெய்லி கழுவி விடுறதா? வீட்டில் உள்ள மனிதர்கள் மீது, உங்கள் அப்பா அம்மாவோ தங்கச்சியோ சகோதரர்களோ, அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது, குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பது. அப்போ நாட்டுப்பற்று என்பது நாட்டில் உள்ள மக்களின் மீது பற்று கொள்வது. நாட்டில் உள்ள மக்களின் மீது, அவன் எந்த இனமாக இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் மீது பற்று வேண்டும். அதை நாம் நாட்டுப்பற்று என்கிறோம். அவன் நாட்டுப்பற்று என்பதற்கு வேறு இலக்கணம் வைத்திருக்கிறான். அதுதான் இந்து இந்தி இந்தியா என்ற இலக்கணம். இமயமலை முதல் குமரி வரையிலே இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையில் அதை பின்பற்றுகின்ற இந்து ராஜ்யம் என்பது அவனுடைய கருத்து. அதை நோக்கி நம்மை நெட்டி தள்ளி கொண்டு வருகிறார்கள். அதற்கு உடன்படாதவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் தொடுக்கிறார்கள். அதை யார் கேள்விக்குள்ளாக்குகிறார்களோ அவர்களை தேச துரோகிகள் என்கிறார்கள். இதை அவன் சுலபமாக எப்படி செய்ய முடியுதுன்னா, இப்போ இந்த ஜேஎன்யூ மாணவர் பிரச்சனையை ஒட்டி சில ஆங்கில தொலைக்காட்சிகள், டைம்ஸ்னு அவரெல்லாம் அவர் சொன்னார். அதில் ஒரு முக்கியமான கேள்வி அவங்க எழுப்பினது, இந்த சியாச்சன் பனிமலையில் இறந்து போன மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த போர் வீரர்கள், அவங்க உடலெல்லாம் அப்படி துணியில் சுற்றி கொண்டு வராங்க தேசக்கொடியில். பாருங்கள், நம்முடைய நாட்டை காப்பாற்று இந்த தீர்ப்பில் கூட எழுதியிருக்கிறாங்க அந்த அம்மா, அந்த நீதிபதி. நம்முடைய சிப்பாய்கள் எல்லாம் இது மாதிரி சியாச்சன் பனிமலையில் உயிரை துறக்கிறார்கள், இங்கே நீங்கள் தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்குகிறீர்களா அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த பொருள்பட தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. சியாச்சன் பனிமலையில் அவங்க நிற்கிறாங்க. ரொம்ப பரிதாபம் தான். போலீஸ்காரங்களை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கிறேன், ஒரு டீ குடிக்கணும், ஒரு பாத்ரூம் போயிட்டு வரலாம் நமக்கு தோணுது. விவிஐபி ஜெயலலிதா வந்தால் செத்தாங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான். பெண் போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஒரு அங்கேயே நிற்கணும், எப்போ வராங்க, எப்போ காலையிலேருந்து நிற்க வச்சுருவான். விவிஐபி கம்மிங், விவிஐபி கம்மிங், நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நின்று டீ குடிக்க போக முடியாது, அல்லது ஒரு எங்கன்னா ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போக முடியாது. இது போலீஸ்காரங்க நிலைமை. இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் காம்ப்ளெக்ஸ் வாசலில் செக்யூரிட்டின்னு உட்காந்துருப்பான், அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஒரு நாற்காலி, ஒரு உடஞ்ச நாற்காலி ஒன்று கொடுத்துருப்பாங்க, வயசானவங்க அம்போன்னு உட்காந்துருப்பாங்க, எந்த நோக்கமும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்க தெருவில் நிற்கிறத பார்க்கவே நம்ம கஷ்டமாக இருக்குது. அந்த வாட்ச்மேன் அங்கே உட்காந்துருக்க பார்க்கவே நம்ம கஷ்டமாக இருக்குது. சியாச்சன் என்பது பனிமலைன்னு அதை சொல்லக்கூடாது, பனி சுடுகாடு. அது ஒரு பாலைவனம், பனி பாலைவனம். அந்த பனி பாலைவனத்தில் மைனஸில் எவ்வளவோ டிகிரி,
அதை பற்றி கட்டுரைகள் வந்திருக்குது. அந்த சியாச்சின் பனிமலையில் காவல் வேலை செய்பவர்கள் டீயை எடுத்து இப்படி குடிக்க போனால் அதுக்குள்ளே உறைஞ்சிடும். அது டீயை அடுப்பில் கொதிக்க வச்சு கையில் எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறதுக்குள்ள அது ஐஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட இடத்திலே அவர்கள் காத்து நிற்கு. ஐயோ பாவம் தான், வயிற்றுப்பாட்டுக்காக அவங்க போயிருக்கிறான். கேட்பாரே கிடையாது. அந்த பக்கம் பாகிஸ்தான் சொல்லிட்டாரு, சரிடா இந்த இடத்த வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை மான பிரச்சனை, அவனுக்கு தேசத்தின் மான பிரச்சனை, இவனுக்கும் தேசத்தின் மான பிரச்சனை. சாகிறது யார்? மோடியை கொண்டு போய் நிறுத்து, டாடா பிர்லா போய் நிறுத்து. வயிற்றுக்கு செத்தவன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, இவனை அங்கே நிறுத்தி அவன் அங்கே போய் விரைச்சி செத்துட்டாக்க தேச கொடியை போர்த்தி கொண்டாந்து ஜேஎன்யூ மாணவர்களுக்கு முன்னால் வச்சு இதுக்கு என்ன சொல்கிறேன்றான். இதுக்கு என்ன சொல்கிறேன்? நான் அனுப்புனேன் அவனை. சியாச்சின் பனிமலை என்ற சுடுகாட்டுக்காக சண்டை போட சொல்லி நான் சொன்னேன்னா, பாகிஸ்தானோட அமைதி வேண்டாம் என்று நான் சொன்னேன்னா, நீ தான் போய் நவாஸ் ஷெரீஃபோட பிரியாணி சாப்பிட்டு வர. பிரியாணி சாப்பிட்டு பின்னால் வரும்போதே பாய் எட்டி உதைக்கிறாரு, வந்துருச்சு பத்தான்கோட்டு தாக்குதல். கேட்டால் இவர் நான் 56 இன்ச்சு செஸ்ட் மார்பு. இது மோடியோட புகழ்பெற்ற வசனம். அதுக்கெல்லாம் பாகிஸ்தான்லாம் பயப்படணும்னாக்கா 56 இன்ச்சு மார்பு வேணும். சுவாசநாகருக்கு 58 இன்ச்சு தான் போல இருக்குது இல்லையா? சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கு 50 இன்ச்சு, நம்ம ப்ரூஸ்லிக்கு 40 இன்ச்சு, இவருக்கு 56 இன்ச்சா. உசிலமணிக்கு அதை விட அதிகம்தான். இப்போ என்ன செய்யணும்? நீ அங்கே போயிட்டு வந்த பிறகு பத்தான்கோட் தாக்குதல் நடந்திருக்கிறது. எத்தனை சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற. இன்னைக்கு தேசத்துரோகி தேசத்துரோகி என்று கண்ணையாவையும் உம்மரையும் பேசுகிறார்கள். ஆனால் பம்பாய் தாக்குதலுக்கு யார் காரணமோ அந்த ஹெட்லியோட பேச்சுவார்த்தை அமெரிக்காவிலேருந்து உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அவன் சாட்சி சொல்கிறான். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு எழுதி கொடுத்துட்டு இவனுக்கு வேண்டிய மாதிரி சாட்சி சொல்ல சொல்கிறாங்க. யார் அந்த தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்டோ அவனுக்கு பொது மன்னிப்பு. செல்ஃபோனில் இருந்துச்சுன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை, கண்ணையாவுக்கு சிறை தண்டனை. உமர் இந்த மாணவர்களை எல்லாம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற தேசிய புலனாய்வு கழகம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆராய்ச்சி பண்ணணும் என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் மனு தாக்கல் பண்ணியிருக்கான். என்ன அயோக்கியத்தனம் இது! ஆக தேசம் தேசபக்தி என்பதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தருணம் இது. குருட்டுத்தனமாக விஜயகாந்த் படம் இல்லை இப்போ பார்க்கறது, அர்ஜுன் படம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கை. தேசம் என்பது எல்லையில் இல்லை. எல்லையில் சிப்பாய் காவல் காக்கிறாரு. உள்ளே என்ன நடக்குது? உள்ளே ராமநாதபுரம் அதானி கொடுத்தாச்சு, குஜராத் டாட்டாவுக்கு கொடுத்தாச்சு. இப்படி எல்லாருக்கும் பட்டா போடப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதையும் அங்குள்ள சுரங்கங்கள் அனைத்தையும் கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது மோடி அரசு. உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வாசலில் காவல் காத்து என்ன பிரயோஜனம்? யாரிடமிருந்து காவல் காக்கிறாய்? எது தேசம் என்ற கேள்வியை எழுப்புவதற்கான வாய்ப்பை ஜேஎன்யூ மாணவர்கள் மீதான இந்த அடக்குமுறை நமக்கு தந்திருக்கிறது. மோடிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி துணிவுடன் எதிர்த்து நிற்கின்ற ஜேஎன்யூ மாணவர்களுடன் கரம் கோர்த்து நிற்போம். மோடி அரசை வீழ்த்தக்கூடிய வலிமை மிக்க போர்க்குணமிக்க சக்தியாக மாணவர் சக்தி எழட்டும். நன்றி.